எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். ரொம்ப பாரம்பரியமா செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. அதாவது ஆம வடை. அதை பருப்பு வடை, மசால் வடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க சொந்தங்கள் எல்லாரும் இதை ஆம வடைன்னு தான் சொல்லுவோம். இந்த ஆம வடை கடலை பருப்புல செய்யறது. இதோட நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப உபயோகமான சுண்டக்காய் சேர்த்து செய்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுண்டக்காய் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இதை நம்ம கட்டாயமாக உணவில் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் துவாதசி சமையலில் சுண்டக்காயை கட்டாயமாக சேர்த்து சாப்பிட சொன்னாங்க. அன்னைக்கு துவரம் பருப்புக்கு நோ என்ட்ரி, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அகத்திக்கீரையும் சாப்பிடுவாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த துவாதசி வரும். அந்த நாட்களில் நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டக்காய் இதெல்லாம் சாப்பிடணுங்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாத்தையும் மறந்துட்டோம். டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் செய்தாவது சுண்டக்காய நம்மளுடைய உணவுல கட்டாயமா சேர்த்துட்டு வாங்க. அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுண்டக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு கல்லை வச்சு தட்டணும். தட்டிட்டு தண்ணியில் இந்த மாதிரி அலசுனாக்க எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத விதையெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். கொஞ்சம் மட்டும் விதை உள்ளே இருக்கும். இதை ஒரு இரும்பு கரண்டிலையோ இரும்பு வானலிலையோ நம்ம எந்த எண்ணெயில் வடை சுட போகிறோமோ அந்த எண்ணெயில் 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு நல்லா சிறு தீயில் வதக்கிக்கிடணும். அந்த கலர் மாறின உடனே எடுத்து ஆற வைக்கணும். இப்போ நான் ஒரு வீசம்படி, அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இப்படி கிள்ளி பார்த்தா அது உடபடணும். அதோட 1 இன்ச்சு இஞ்சியை துருவிட்டு உப்பும் சேர்த்துருக்கேன். இந்த வடைக்கு தேவையான உப்பு. தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு மிக்சிக்கு மாற்றிக்கிறோம். இந்த கலர் சுண்டக்காய் மாறிடுச்சு. மாறின உடனே அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். வடை சுட வேண்டியது நான் ரைஸ் பிரான் ஆயிலில் செய்கிறேன். சிறு தீயில் எண்ணெயை சுட வச்சுருக்கேன். இப்போ மாவை அரைச்சிக்கலாம். பருப்பை எந்த பக்குவத்தில் அரைக்கலான்னு பார்க்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டேன். ஒரு 1/4லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். அதோட அந்த பருப்புலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய். நீங்கள் காரம் தேவைன்னு சொன்னால் 1 சிகப்பு மிளகாய் கூட அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு திருப்பி இட்டேன் பல்ஸ் மோடில். அந்த அளவுக்கு போதும். பார்த்து அரைக்கணும். ரொம்ப மழுமழுன்னு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு இருக்காது. நம்ம அரைச்ச மாவை தட்டி பார்க்கணும். அதாவது பிரியக்கூடாது. முழு பருப்பாக இருந்துருச்சுன்னா பிரிஞ்சிரும். கொஞ்சம் பத்தலைன்னா ஒரு அரை திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்து முதலே உப்பும் இஞ்சியும் சேர்த்து தான் நம்ம அரைச்சோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மறுபடியும் தட்டி பார்க்கணும் பிரியுதான்னு. ஏன்னா வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க உருண்டு. அதுக்கப்புறமேலு அதை லேசாக தட்டணும். நடுவில் கொஞ்சம் கனமாக இருக்கும், சுற்றி லேசாக இருக்கும். நம்ம ஆற வச்ச சுண்டைக்காயும் 2 திருப்பிட்டோம். குறன்னு தான், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதை சேர்க்கும்போது அந்த பசத்தன்மையில் கொஞ்சம் உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மறுபடியும் உருட்டி பாருங்கள். அப்படி உருட்டும்போது பிரிஞ்சதுன்னு சொன்னால் 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னாலும் உருட்ட முடியாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சிரும் பருப்பெல்லாம். இப்போ நல்லா உருட்டிட்டு கையில் இடது கையில் வச்சு லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை கிடச்சிரும். இப்போ நம்ம உருட்டி இடது கையில் வச்சு வலது கையில் அழுத்தின வடையை சூடாக காஞ்சிகிட்டு இருக்கத மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வடையை உள்ளே போடுறோம். நல்லா பொன்னிறமாக வெந்த உடனே எடுத்துடலாம். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளே வேகாமல் இருந்துடும். அதனால் பார்த்து போடணும். ஒரு வடை
போட்ட உடனே சரியாக இருந்ததுன்னா அடுத்தாப்பில் ஒவ்வொரு வடைகளாக நம்ம தட்டி போட வேண்டியது தான். இப்போ நம்ம எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு 2ஓ 3ஓ நம்ம போட்டுக்கலாம். நான் இதில் 3 வடை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மாற்றி மாற்றி திருப்பி விடுறேன். அப்போ தான் ஒன்று போல் வேகும். இப்போ 3 வடையும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா எடுத்தாச்சு. இப்போ சுவையான சுண்டைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இவ்வளவு நாள் இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.